ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்சோண்டு பூ பூத்துருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்கட்டான் அது பூத்துருக்கு. இது வந்து கொஞ்சம் மணமாக இருக்குது. அவங்க நர்சரியில் வாங்கும்போதே சொன்னாங்க இது மணக்குங்க அப்படின்னாங்க. அதனால் வந்து சாமிக்கு வச்சுருது. இது அழகாக இருக்குல்ல இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய இருவாட்சி இதில் ஒன்று பூத்து கிடக்கு. அப்புறம் ஜாதி மல்லி, பிச்சிப்பூ, இதெல்லாம் கீழே வச்சோன்னா அவ்வளோ பூ பூப்போம். செடி வைக்க இடமே இல்லை. ஆனால் ஆசை மட்டும் விடவே மாட்டுக்கு. என்ன பண்ணுறது? ஆனால் 4 பூ பார்த்தாலும் அது ஒரு சந்தோஷம். நம்ம வீட்டில் பூக்கும்போது இன்னொன்று கிடக்கு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி ஜாதி மல்லி இவ்வளோ பூத்துருக்கு. அப்புறம் சங்கு புஷ்பம் கொஞ்சம் கிடக்கு. இந்த புதுசாக ஒரு சங்கு புஷ்பம் பூத்துருக்கு. நல்லா அதில் நிறைய பூ கொடுத்து கிடக்கு பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக நிறைய பூ பூத்து கிடக்கு. இது பார்க்க அழகாக இருக்குல்ல, மயில் இறகு மாதிரி இருக்குது. இன்னும் கிடக்கு. இதில் இது புது செடின்னு ஒன்று நிறைய பூ பூத்து கிடக்கு. ஏதோ ஒரு பூ வந்து கடவுளுக்காக வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம வீட்டில். அதில் ஒரு சந்தோஷம். இதெல்லாம் நேற்று பூத்து முடிஞ்சது பாருங்கள். இவ்வளோ பூ பூத்து கிடக்கு. அழகாக இருக்கா? இன்னொன்று இதில் ஒரு 2 பூ பூத்து கிடக்கு. அப்புறம் இந்த வெள்ளை கலரில் இந்த லைட் பிங்க்கும் வெள்ளையும் சேர்ந்து பூத்துது அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கிளையில் அந்த லைட் அந்த சாண்டல் கலரும் வருது, லைட் பிங்க் கலரும் வருது பாருங்கள். அப்புறம் இன்னொன்று வந்து அந்த மொட்டுலாம் நல்லா திரட்சியாக இருந்து பெரிய பெரிய பூவாக பூக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா பெரிய பெரிய மொட்டாக வைக்குது. இப்போது இது ஒன்று தான் ரோஸில் வந்து பூக்குது. மற்ற எல்லாம் பூத்து முடிஞ்சிட்டு. அதுக்கு பிறகு வேறு என்ன பூ? ஆமாம், வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே ஒரு பன்னீர் ரோஸ் பூத்து இருக்குது. இதை நான் கவனிக்கவே இல்லை. குட்டியாக கிடக்கு. சின்ன மொட்டாக இருந்தால் கூட பன்னீர் ரோஸ் எல்லாமே பூத்துருதுங்க. பாருங்க, இன்னும் மேலே உச்சியில் ஒரு மொட்டு இருக்குது. இப்போதைக்கு இவ்வளோ தான். அப்புறம் இந்த எங்கள் அம்மா வந்து ஒரு சங்கு புஷ்பம் செடி கொடுத்தாங்க அப்படின்னு, விதை கொடுத்தாங்கன்னு அது இதில் தான் முளைக்க போட்டிருக்கேன். என்ன இருக்குது? இது அடுக்காக இருக்கும் அப்படின்னாங்க. 1 2 3 4 5 செடி வளர்ந்துருக்கு. இது எப்படி வருதுன்னு பார்க்கும். அவ்வளோந்தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்கள், நிறைய வந்து உளுந்தங்காய், உளுந்த நெத்து நிறைய கிடக்கு. அதையும் அறுவடை பண்ணலாம். வெட்டியாக இருக்கதால் இந்த மாதிரி வீடியோ நிறைய போடலாம். என்ன பண்ணுறது? இந்த பூ பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஜினியா, இது வந்து ஒத்தடுக்கு, இது வந்து அடுக்கு. நான் அந்த அடுக்கு பூ தான் ரொம்ப எதிர்பார்த்து வச்சுருந்தேன். அது வந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமாக அடுக்கு வந்திருக்கு. இன்னும் நான் விதை வாங்கி வச்சுருக்கேன். அதையும் இன்னும் போட்டு விடணும். இந்த மாதம் லாஸ்ட்லேயே நம்மளுக்கு வந்து மழை வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் போட முடியுமோ போட்டு விடலாம். அவ்வளோந்தான். இன்றைய பூக்கள் வந்து அவ்வளோந்தான். இங்கேயே 2 சங்கு புஷ்பம் இருந்திருக்கு. நான் கவனிக்கவே இல்லை. இருக்கு பாருங்க. இவ்வளோந்தான் இன்றைக்கு பூத்த பூக்கள்.